நாம் இந்த புத்தாண்டை அடைந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆரம்பத்தில் வாசித்த ஹதீஸில் அதைத்தான் சொன்னாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டாங்க, நான் உங்களுக்கு மோமின் என்று, மோமின்னா யாருன்னு சொல்லட்டுமான்னு கேட்டான். மோமின்னா யாரு? நம்மள்ட்ட கேட்டா ஈமான் கொண்டவர்னு சொல்லுவோம், சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. மோமின் யாருன்னு சொன்னா, மக்களுக்கு எந்த மனிதனால் அவர்களுடைய உடலுக்கோ அவர்களுடைய பொருளுக்கோ தொல்லை கிடையாதோ அவர் தான் மோமின். உங்களால யாருடைய உடலுக்கும் யாருடைய பொருளுக்கும் தொல்லை, அப்ப அடுத்தவங்களுடைய பொருள்ல மோசடி செய்யக்கூடாது. இப்படியே சொல்லிட்டு வரும்போது கடைசியில சொன்னாங்க, ஒரு முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்த மனிதர். ஹிஜ்ரத் செய்த மனிதர் யாருன்னு சொன்னா, மன் ஹஜரல் ஹதாயா வஸ்ஸுனூப், யார் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அவர் முஹாஜிர். பாவத்தை விட்டு விலகுங்க. ஹிஜ்ரத்னா விடுறதுன்னு அர்த்தம். நாட்டை விடுவது, செல்வத்தை விடுவது, இதெல்லாம் ஹிஜ்ரத்துன்னு சொன்னா, பாவத்தை விடுவதுதான் உண்மையான ஹிஜ்ரத்துன்னு சொன்னான். அருமையானவர்களே, இன்றைய காலத்துல பாவங்களை விட்டு விலகி இருக்கிறவன் பெரிய வலி என்று சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாவங்கள் அவ்வளவு சர்வ சாதாரணமாகிவிட்டது. கண்ணால் பார்க்கிற பார்வை பாவம், காதால் கேட்கிற பாவம், ரெண்டும் அவ்வளவு மிகைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீட்டிலேயும் பாடகியும் இசைக்கருவியும் வருவார்கள் அப்படின்னு சொன்னான். ஒரு காலம் வரும், எல்லா வீட்லையும் பாடகி இருப்பாங்க, எல்லா வீட்லையும் இசை பெட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அறிஞர் பெருமக்கள் எல்லாம், அது என்ன எல்லா வீட்லையும் பாட்டு பிடிக்கிற பொம்பளையா, அது எப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு பல பல விளக்கம் சொன்னான். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த போன், ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, இது வீட்டுக்கு வீடு பாட்டு இசை பெட்டி தான். நினைச்ச நேரம் நினைச்ச பாட்டு, பழைய பாட்டோ புதிய பாட்டோ, எல்லா இசையும் பல பல வகையான மியூசிக்குகள் இதுல நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த பாவத்தை விட்டு இன்னைக்கு எல்லாரும் இந்த முசீபத்துல பாதிக்கப்படுறோம். எல்லார் கையிலையும் வச்சிருக்கிறோம். பள்ளிவாசல் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? பள்ளிவாசல்ல கூட தொழுகைக்கு வரும்போது கூட இந்த போனை ஆஃப் பண்ணணுங்கிற சிந்தனை வரமாட்டிருக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் அலட்சியம், அவ்வளவு அலட்சியம் என்னன்னு நமக்கு புரியல. பாக்கெட்ல இருக்குது, கனமா ஒரு பொருள் இருக்குது, போனு தான் இருக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் எல்லா பள்ளிகளிலும் போன் அடிக்க தான் செய்யுது, எல்லா வக்திலையும் அடிக்க தான் செய்கிறது. இப்போ இந்த பாவத்திலிருந்து விலகாம நம்முடைய தொழுகை எப்படி இந்த மோட்டை தாண்டி அல்லாட்ட போகும்? எனவே அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்றால் பாவங்களை விடுவதுதான் இன்னைக்கு ஹிஜ்ரத்து. நாம எந்த நாட்டையும் விட தேவையில்லை, எந்த வீட்டையும் விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்கள், பாவங்களை கைவிட்டால் போதும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹிஜ்ரத்தினுடைய பாடங்களை அறிந்து அல்லாஹ்வுக்காக எல்லா பாவங்களையும் விட்டு தௌபா செய்கிற நசீபை தந்தருவானாக. புத்தாண்டை நல்ல மோமின்களாக நமக்கு வரவேற்க தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டை நமக்கும் எல்லா மோமின்களுக்கும் ஹைர் பரக்கத்து நிறைந்த ஆண்டாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்ற ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஷஹருல்லாஹ், இந்த முஹர்ரம் இருக்கிறதே அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமதானுக்கு பிறகு நஃபிலான நோன்புகள் நோற்பதற்கு சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ரமதானுக்கு பிறகு நஃபில் நோன்புகள்ல சிறந்தது முஹர்ரம் சொன்னான். அந்த முஹர்ரம்ல ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள், நிறைய வரலாற்றில் பல நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள். அந்த நாள் இருக்கிறது, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைப்பதை சுன்னத்தாக ஆக்கினாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நோன்பு தான் வச்சாங்க, 10வது அன்னைக்கு மட்டும் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 11 வரைக்கும் வருஷந்தோறும் நோன்பு வைப்பான், வருஷம் ஒரு நாள் வைப்பான். இறக்கிற ஆண்டுல சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தா 2 நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. 9, 10 வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில உலமாக்கள், நாம தனியா ஒரு நோன்பு வைக்கிறத விட 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. மாசம் 3 நோன்பு வைக்கிறவங்க 9, 10, 11 இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த மாசத்தினுடைய 3 நோன்பு ஐயாமுல் பீதுடைய நோன்பு இருக்கிறது, இந்த 3 நோன்புல அதுவும் வந்துடும். அதனால 3 நோன்பு தனியா அப்புறம் 13, 14, 15 வைக்க தேவையில்லை. 9, 10, 11 நம்முடைய பிறை கணக்குப்படி அடுத்த வாரம் ஜும்மா தான் நமக்கு ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள். எனவே 2 நோன்பு வைக்கிறவங்க 9, 10 வைப்பது ரொம்ப சிறப்பு. தரத்துல ரொம்ப சிறந்தது 9, 10. தரத்துல அடுத்து குறைஞ்சதான் 10, 11. 3 வச்சுட்டீங்க, மாசம் 3 நோன்பு வச்ச நன்மையும் கிடைச்சிரும்.
எனவே அடுத்த வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய நாள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் வீட்டில் எல்லாருமே நோன்பு வைப்பாங்க. புகாரில வருது, எல்லாரும் நாங்க நோன்பு வைப்போம். ருபையா சொல்றாங்க, வீட்டுல குழந்தைகளை கூட ஆஷூரா நோன்பு வைத்து பழக்குவோம். அப்ப இந்த நோன்பு அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முஅக்கதாவான சுன்னத்தான நாளாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஆஷூராவுடைய இந்த நோன்பையும் நோற்று அதன் பலனையும் கிடைக்க செய்வானாக. ஹதீஸ்ல வருது, யார் ஆஷூரா நோன்பு வைப்பாரோ அவருடைய கடந்த ஆண்டுடைய பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரம்னு சொன்னாங்க. சில ஹதீசுகள்ல தரங்களும் இருக்கிறது. சில ஹதீசுகள் அவை ஆதாரத்தன்மை ரொம்ப கம்மியானதுதான், பலவீனமான ஹதீசுகள் என்று சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதில் அறிஞர்களிடையே ரெண்டு கருத்தும் இருக்குது. ஹதீசுகளுடைய தரத்தையும் சொல்லி வரணும், அது உலமாக்களின் கடமை. அந்த மாதிரி ஹதீஸ்ல ஒரு கருத்து இப்படியும் வருது, ஆஷூரா தினத்தில் உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, குடும்பத்தாருக்கு விசாலமாக செலவு செய்தால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலத்தை தருவான் என்றும் வருகிறது. எனவே இது போன்ற இடங்கள்ல இத்தகைய ஹதீசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று உலமாக்கள் ஒரு சாரார் சொல்வதனால அந்த ஆஷூராவுடைய தினத்துல நிறைய சதகாக்கள் செய்யுங்க, குடும்பத்தினர் எல்லோருக்கும் விசாலமாக செலவு செய்யுங்க. அல்லாஹ் இந்த ஆண்டு முழுவதையும் அருளும் நிறைவும் நிறைந்த ஆண்டாக ஆக்கிடுவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.